ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட குட்டீஸ் சுட்டீஸுக்கு இன்னைக்கு நான் என்ன சொல்ல போகிறேன் தெரியுமா? ஆமாம், உங்களை மாதிரி அழகா குட்டியா சுட்டியா இருந்த ஒரு பையனை பற்றி தான் நான் உங்ககிட்ட பேச போகிறேன். ஆமாம், ஒரு குட்டி பையன் அவங்க தாத்தா கூட கடைக்கு போனான். அங்கே கடையில் நிறைய சாக்லேட்ஸ் இருந்துச்சு. அவன் அதை பார்த்ததும் தாத்தா கிட்ட கேட்டான், தாத்தா எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி. அப்போது தாத்தா சொன்னார், உனக்கு எத்தனை சாக்லேட் வேணாலும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பையன் என்ன சொன்னான் தெரியுமா? இல்லை தாத்தா, நீங்களே எனக்கு சாக்லேட் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது பிடிவாதமாக தாத்தா என்ன சொன்னார், இல்லைப்பா, உனக்கு எத்தனை வேணுமோ அத்தனை எடுத்துக்கோ, அதுக்குரிய பணத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த பையன் சொன்னான், இல்லை தாத்தா, உங்கள் கையால் எடுத்து கொடுங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தாத்தா அவர் கையால் நிறைய சாக்லேட்டை எடுத்து கொடுத்தாரு. அப்போ அந்த தாத்தா கேட்டார், ஏன்பா நீ உன்னோட கையில் இருந்து அந்த சாக்லேட்டை எடுத்துக்கல அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த பையன் சொன்னான், தாத்தா, என் கையை பாருங்க, ரொம்ப சின்னதாக குட்டியாக இருக்குது. ஆனால் உங்கள் கை ரொம்ப பெருசாக இருக்குது. நான் எடுத்தால் கொஞ்சம்தான் வரும், நீங்கள் எடுத்தால் நிறைய வரும் அப்படின்னு சொன்னான். ஆமாம் குட்டீஸ், இன்னைக்கு நம்ம சொந்த முயற்சியில் எதுவுமே செய்ய நினைக்கக்கூடாது. நம்ம செய்தால் அது சின்னதாக தான் முடியும். பெரிய காரியங்களை செய்கிற ஆண்டவருடைய கை பெரிதாக இருக்குது. அதனால் அவர்கிட்ட கிடைக்கிறத நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதனால் எப்போவுமே பிடிவாதமாக ஆண்டவரிடத்தில் நீங்கள் கொடுங்க, அதை நான் பெற்றுக்கொள்கிறேன்னு பிடிவாதமாய் ஜெபம் பண்ணி ஜெயத்தை பெற்றுக்கொள்ளலாம் குட்டீஸ். பாய்.